வரலாறு படைச்சிட்டாங்க மக்கள். IPL 277 ரன் 20 ஓவருக்கு 277 தான் ஹையஸ்ட்னு நினைக்கிறேன். பண்ணிக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டு இருக்கிறோம். நம்மளால ரைட் வைக்கிறாப்ல மக்களே. ஆளும் வேலும் பல்லு கூறுதின்னு ஒரு பழமொழி படிச்சிருப்போம்ல. ஆனால் இன்ன வரைக்கும் நான் ஆலங்குச்சியில் பல்லு வளர்க்கனதே இல்லை. இன்னைக்கு தான் ஆமாப்ல, இன்னைக்கு தான் முதல்ல ட்ரை பண்ண போகிறோம். என்ன சொல்லிக்கிறாங்க பழமொழியில்? ஆலப்போல் வீலப்போல் ஆலங்குச்சி வந்து விளக்கலாம். ஓகே, அது ஒன்றும் கிடையாது. சரிங்க ஐயா. இவரெல்லாம் தாங்க வில்லேஜ் விஞ்ஞானிங்க மக்கள். ஆட்டை கடந்து வரோமுங்க. அப்பா நேற்று எப்படி போனோம் அதே மாதிரி காலங்காத்தால இங்கே பாருங்க. அடுத்து கடந்து இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கிறோம். அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு சகாரா பாலைவனத்தில் நடக்கிற மாதிரி ஃபீலிங்காக. ஆனால் குழுக்குழுன்னு இது வந்து எப்படின்னா ஒரு ஜில்லி சகாரா பாலைவனம். சின்னதாக இருக்குது, பாக்கிட்டாக இருக்கும். அதை வாங்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுடுதண்ணியில் போட்டு வச்சுருவோம். அது கொஞ்ச நேரத்தில் சுண்ணாம்பா மாறிடும். அதை வச்சு அந்த காலத்தில் ஊடலாம் வலிப்போம். எங்களுக்கு இந்த பாசம் வந்துடுது, கொங்கு பாசம் வந்துடுது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொன்று நம்மளோட பாசம் வந்து டக்குன்னு எடுக்க முடியும். நல்ல மெத்தட் தானே, நல்லது. அந்த தண்ணிலாம் வந்து வெளியெல்லாம் கலந்துச்சுன்னா நிறைய இன்ஸ்பெக்ஷன் வரும். உள்ள இருக்க எனக்கே வந்து நான் வந்து ஊர்ல இருந்து வரும்போது அந்த கையெல்லாம் வந்து தெளிவா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா கையெல்லாம் ஃபுல்லா கருத்து இருக்கும் பாருங்க. என் ஸ்கின் எல்லாம் கருத்து, அந்த தண்ணி படப்பட ஃபேஸே ஃபுல்லா கருத்து. அந்த இது எஃபெக்ட் தெரியுதா மக்கள்? அப்படியே பாருங்க, அந்த தண்ணியில அவர் சும்மா மட்டும் தான் படுத்திருக்காரு. அதுவா கூட்டிட்டு போகுது பாருங்க. எங்கயா இருக்க சுபாஷே? மக்கள் செம்ம. இந்த மாதிரி சாப்பாடுலாம் கொடுத்துட்டு சாப்பாடு இந்த மாதிரிங்க மக்கள் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பட்டாணி சாப்பாடு, கேசரி. எப்படி இருக்கு மாப்ள? ஜம்மன் இருக்குதா? பாருங்களேன், கோவில் தேர்தல் இருந்து கொஞ்சம் ஒரு ஊரே இன்னைக்கு ஜொலிக்குதுங்க கலர் லைட்டால. அவ்வளோதான். இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கௌதம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா இங்கே பாருங்க கேசரி வாங்கியாச்சு இதை சாப்பிட்றதுக்காக. மக்கள் நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கௌதம் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே பாருங்க. நாளைக்கு கெடா பொங்கலுக்கு இன்றைக்கே எல்லாம் வந்துருச்சு. வேற லெவலு. நம்ம வாங்கிட்டு வந்த கேசரி எங்கே இருக்குது? ஓகே, ஆரம்பிக்கலாங்க. ஜம்முன்னு இருக்குது பாருங்க. சாப்பிடுவாங்க தம்பி, எடுத்துவாங்க சாப்பிடுவா. நம்மளுக்கு ரொம்ப பிடிங்க. லைவ் போறீங்க? லைட் போட்டு விடுங்க இருந்தா. தெரியல, லைட் ஏதாவது ப்ராப்ளம் போல. செமையா இருக்கு. பக்கா. சரி ஓகேங்க. என்ன நம்ம ஒர்த்து வரப்போறோம். கொண்டு வந்துட்டா நம்ம ஒர்த்து வருவான். பிரதீப் வந்திருக்கிறான். எல்லாத்தையும் பாப்போம். நம்ம மஞ்சுமேல் பைசனை கொஞ்ச நேரம் மீட் பண்ணிடலாம். A few moments later. மக்கள்ஸ் இங்க பாருங்க, ஒர்த்து வந்துட்டாப்ல. வாங்க ஒர்த்து. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்ள. நல்லா இருக்கேன். ஆமாங்க மாப்ள. ஆமா மாப்ள. மாப்ள கேசரி எடுத்துங்க, உங்களுக்காக வாங்கி வச்சிருக்கிறேன். சாப்பிடுங்க. எங்க இன்னொரு ஆளு அப்படியே எஸ் ஆயிட்டானே பிரதீப். மஞ்சுமேல் பைஸ்ல சுபாஷ் மாதிரி பிரதீப். அப்பல இருக்கீங்களா? என்னங்க மாப்ள? சரிங்க மாப்ள. சரி, நல்லா இருக்கிறேங்க மாப்ள. ஆமாங்க மாப்ள. ஆமாங்க. சரிங்க மாப்ள. சரிங்க. அடுத்து பாருங்க, ட்ரம்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமா இருக்குங்க, பெரிய ட்ரம்முங்க அது. வாங்க போய் பார்ப்போம்.
few moments later. மக்கள்ஸ் இங்கே பாருங்க நம்ம ஆளு மும்பரமாக வேலை செய்கிறானுங்க வீட்டுக்காரன். மாப்பிள்ள ஆரம்பிக்கலாமா? நாளைக்கு கிடா கறி வறுக்கிறதுக்கு ஓசியெல்லாம் வந்துருச்சு. போலாம்பா. மக்கள்ஸ் அடுத்து பாருங்க எகைன் பேக்கரிக்கு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் வரலாறு படைச்சிட்டாங்க மக்கள்ஸ். IPL 277 ரன் 20 ஓவருக்கு 277 இதான் ஹையஸ்ட்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்களேன், இந்த கேக்கெலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. சின்ன வயசில் இதெல்லாம் நம்ம ஃபேவரட் கேக்கு. கரெக்டாக வேறு லெவலு. சரி ஓகே எடுத்து சாப்பிடுங்க. ஒருத்து ரொம்ப பிஸியாகிறாரு. அடுத்து பாருங்க நம்ம ஆள் ட்ரீட் எடுத்து வந்திருக்கிறாரு. அவ்வளோதாங்க, கிளப்ப வேண்டியதான். இன்னைக்கு எல்லாம் நம்ம இன்னைக்கு எல்லாம் நம்ம இன்னைக்கு எல்லாரும் மூணாவதாக உட்காந்துருக்கிறவர் பார்த்துக்குவார். என்னமாப்பில நீங்கள் பார்த்துக்குவீங்க? அப்படியா? எப்படி இருக்குங்க? ஒருத்தா மக்கள் அடுத்து பண்ணுங்க. மக்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குதுங்க மேட்ச்சு. அவனுங்க 200 ரெக்கார்டு படைச்சிட்டானுங்க. நம்ம ஆளை விட்டு கொளுத்திட்டு இருக்கானுங்க மும்பை இந்தியன்ஸு. புவனேஸ்வர் குமார் பவுலிங்கு எல்லாரும் வெறித்தனமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பாருங்க எல்லாருக்கும் முடிஞ்சலி ஒரு கலவரம் தான் தெரியும். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா மும்பை தான் ஜெயிக்க அப்படின்னு ஒத்த காலம் நிற்கிறாருங்க. ஆமாம் 19 ஓவர்லேயே முடிச்சிருவாங்க. பாருங்க மக்கள் 6 தாங்க பறந்துகிட்டு இருக்குது. என்ன பொன்னுசாமி அடிச்சிருவாங்களேன் இருக்கு. தம்பி மூஞ்சில பாருங்க கலவரத்தை பாருங்க. 73க்கு 350 அடிக்கிறாங்க. தம்பி ரொம்ப ஆர்வமா இருக்காப்ல மும்பை ஜெயிக்கும் அப்படின்னு. அப்படியா? ஓ நம்மால் பாருங்க மேட்ச்லாம் பார்க்க விருப்பம் இல்லை. ஜாலியாக மாமாவோட இன்னொரு மாமா பக்கத்து ஊர் தான் எனக்கு புதுசாக வந்தார். அவரோட பேசிகிட்டு இருக்கான். நம்மால் சோலாவாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. வாங்க மக்கள் அப்படியே நம்ம எல்லாம் சேர்ந்தே பார்ப்போம். ஐயோ இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்காங்களாட்டு இருக்குதுங்க. இவங்க ஒரு 150 அடிச்சிட்டாங்கன்னா அடுத்து அர்த்திக்கு வந்தாருன்னா அவர் ஒரு ஃபார்மில் அடிச்சாருன்னா மேட்ச் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏங்க கௌதமே இவங்க ரெண்டும் சேர்ந்து 150 அடிச்சாங்கன்னா அர்த்திக் ஃபார்ம் வந்தாருன்னா ஜெயிச்சிருவாங்க தானே? யாரு? கமின்ஸா? ஏங்க அங்கே வரும் 103 மீட்டருங்க. பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஓடு அவுட்டு. ஹர்திக் பாண்டியா வருவாப்புல 5 6 அடிக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் பால்ல டக்கா வராப்புல. மக்கள் ஒவ்வொரு பிளேயருக்கும் 3 6 கணக்கு வைக்க. நானே சிஎஸ்கே பிளேயர். ஒவ்வொரு ஆளும் 3 6 அடிச்சா போதும் கண்டிப்பா மும்பை வின் பண்ணிடலாம். பார்க்கலாம். சிரிக்காம எப்படி காமெடி பண்றாங்க இல்லையா? அவ்வளோதானுங்க, கிளம்ப வேண்டிய தருணம். நம்ம கௌதம் பில் செட்டில் பண்ணுறாரு. எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன். மொத்த பில்லு நம்ம ஆளு தான் இன்னைக்கு. மாப்பிள்ள 290. பரவாயில்லடா, சரி விடு. சரி பே பண்ணிட்டு வாங்க. அவன் தானே வீட்டுக்காரன், அவன் தான் பே பண்ணுவான். இல்லை நான் பே பண்ணிடலாம். அவ்வளோதானுங்க. கிசான் அவுட் ஆகிட்டாரு. மறுபடியும் ஒரு விக்கெட்டா ப்ரோ? இல்லை ஒரே விக்கெட் தானா? ஓய்வுத்து கேட்ச் மிச்சுங்களாமா. அப்போ நம்மளால் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வராதுங்க. 94 பந்தில் 212 ரன்னுங்க. வாய்ப்பே இல்லைங்க. நல்லா 6 அடிச்சாதான் உண்டு. ஒன்றும் அடிக்கனாலும் அவுட் ஆகணும். அந்த ரேஞ்சில் தான் ஆட போகிறாங்க மும்பை இன்னைக்கு. அவ்வளோதாங்க. 6ங்க. 6 அவுட் அவுட்டு. சரி போலாமா? இந்த மேட்ச் பார்க்க நல்லா இருக்காது. 120 அடிப்பாங்க நான் சொன்னா இல்லையா பாடியா? தங்கா 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 எதுக்குடா எந்திரிச்சீங்க? ஏதாங்க என்ன ஜெயிச்சிருவாங்களா? நோபாலாம் செக் பண்ணிட்டு நோபாலாம் செக் பண்ணுறியா? அவ்வளோதானுங்க. எல்லாரும் கிளம்பியாச்சு. 1 2 3 4 வண்டி. பாய் மாப்பிள்ள அடிங்க போலாங்க.
அடுத்து பாருங்க இரவு உணவு இலை போட்டாச்சு. சாப்பாடு சோறு குழம்பு சாப்பாடு. கண்ணு கொஞ்சம் வைங்க இட்லி ஓட்டுக்கலாம். ஓகே இட்லி. அம்மா எனக்கு இட்லி. சாப்பாடு எனக்கு வைங்க அம்மாயி. ரைட். 2 வை போதும் 2 வை போதும். போதும் கொளுத்திட்டு இருக்காங்களா? எத்தனை மாப்பிள்ள டிவி கொண்டு டிவி எடுத்து நீங்கள் வைக்கிறீடா? கால் போயிடுமா? சாப்பாடு இட்லி 2 குழம்பு அடிக்கிறேன். சூப்பராக இருக்குதுங்க. வாங்க மக்களே சாப்பிடலாம். இப்படியாமா? அவ்வளோதான். சிறப்பான சம்பவங்க. சூப்பராக இருக்குது. ஆமாம், ஜாலியாக பேசிக்கிட்டு நண்பர்களோட மாப்பிள்ளையோட நல்லா இருக்கு. இல்லை என்னைக்கா ஒரு நாள் கிடைக்கும், டெய்லியும் கிடைக்காது. கண்டிப்பாக சாப்பிடுங்க. கேமரா மாதிரி மயமாயும் தெரியுது, இருட்டுக்கல் அப்படியே தெரியும். சூப்பருங்க மக்கள். இன்னைக்கு எல்லாரும் மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டு இருக்கிறோம். நம்மளால ஏதாவது ரைட் வைக்கிறாப்புல. சரி ஓகேங்க, ஜாலியாக சாப்பிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேங்க. The next day. இங்கே பாருங்க மக்கள், காலங்காத்தால் எல்லாத்தையும் டீ கொண்டு வந்துருக்காங்க அத்தை. சார் நம்மளால் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? மாப்பிள்ள எடுத்துக்கங்க. இனிய காலை வணக்கம். என்ன பல்ல விளக்கம் குடிக்க மாட்டீங்களா? இன்னைக்கு ஒன்று குடிச்சு பாருங்க மக்கள். வாங்க டீ குடிச்சிட்டு அப்படியே ஆற்று பக்கம் போயிட்டு வந்துடலாம். கடை பார்த்தீங்களா இல்லையா? கருப்பு கடை, பெரிய கடைங்க. பேக் கேமராவில் காமிக்கிறேன். நைட்டு தான் கொண்டு வந்து கட்டியிருப்பாங்க போல். இன்னைக்கு இதுதான் சாப்பிட போகிறோம். மாப்பிள்ள அது அந்த அளவுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். தூங்க அடிச்சு பல்லு கூட வளர்க்காம பெட் காஃபி குடிக்கிறோம். அவ்வளோடா. சரி ஆமாம். இங்கே பாருங்க எப்படி அசை போட்டுக்கு நிற்குது. நல்லா பெரிய கடை தான். வெட்டணும் அப்படின்னா கறி மட்டும் ஏமாப்பில் 20 கிலோ வருமா கறி மட்டும்? வரு. சரி நம்ம அதில் கரெக்டாக சொல்கிறது வருங்க. மாப்பிள்ள நீங்கள் ஒரு விவசாயி, உங்கள் கணிப்பு? சாப்பிட்லாம். சரி ரைட்டு, சாப்பிட்லான்ட்டான் ஒரே வயசில் பாருங்க. இப்போ நின்று இருக்குது பாருங்க. சுதாகர் வீட்டு கடை. சுதாகர் வீட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்தது. ஏன் மாப்பிள்ள அப்படி தானுங்க? உங்கள் வீட்டு கடை தானே? நீங்களா மாடு மேய்ச்சிருப்பீங்க இவருக்கு போனால். இங்கே பாருங்க அப்படியே பேசிக்கிட்டு ஆத்தங்கரை ஓரத்துக்கு வந்துட்டான். எதுக்கு வந்திருப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் மக்களே. அப்படியே ஜாலியாக பள்ளிகளே விளக்கிட்டு போகலாம்ட்டு வந்தேன். ஏன்னா மாப்பிள்ள நேற்று பார்த்த மாதிரிங்க அமேசான் நதி. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. ரைட் ஓகே போகலாம் மாப்பிள்ள. மக்களே, ஆளும் வேலும் பல்லு கூறுதின்னு ஒரு பழமொழி படிச்சிருப்போம்ல. ஆனால் இன்ன வரைக்கும் நான் ஆலங்குச்சியில் பல்லு விளக்கினதே இல்லை. இன்னைக்கு தான் ஆமாம் மாப்பிள்ள. இன்னைக்கு தான் முதல் ட்ரை பண்ண போகிறோம். உடைங்க 3 உடைங்க அப்படியே உடச்சிருங்க மாப்பிள்ள. சரி உடைங்க பார்த்து கணக்காக சைஸாக உடைங்க. சைஸாக மூவ் பண்ணுங்க மாப்பிள்ள. உங்கள் ஊருக்காரங்க மாதிரி மாப்பிள்ள. இல்லை அந்த பக்கம் கீழே அது அதை விட அது கீழே. ஆலங்குச்சியில் பல்லு வளர்க்குறோம். ஆமாம், முதல் முறையாக வாழ்க்கையில் முதல் முறையாக. மாப்பிள்ள நீங்கள் வளர்க்குறீங்களா? குச்சி வளர்க்குறதுல ஒன்லி சென்சுரேட், டூத் பேஸ்ட், கோல்கேட், பெக்சுரன், கோபால் பல்புடி, ரெட் ஜெல். ஒன்லி நம்ம ஃபாரினர். செப்பல் பார்த்தீங்களா இல்லையா? செப்பல் பார்த்தீங்களா நடிச்சுப்பீங்க. ஏர்லைன் சொல்லி பிராண்டட். டேய் விளக்கலாண்டா ஆலமரத்து குச்சியில பழமொழி இருக்குதுடா மாப்பிள்ள. பால் இருக்குதுல கம்முன்ற வாயில்கிரி வச்சிரா. அவர் கேளு லைட்டா அந்த இது உடைக்கும் போது மாப்பிள்ள வேணாம் உடைக்கும் போது அது ஒண்ணு பண்ணாது. ஆனா ஆலங்குச்சியில பல்லு விளக்கலாமா? விழுதுல விளக்கலாமா இல்ல குச்சியில விளக்கலாமா? இந்த விளக்கம் இந்த பால்ல இது ஒரு சொல்லுங்க. வாயில புண்ணாகாதல்ல. சரி பழமொழி சொல்லியிருக்காங்க. ஆலப்போல் விலப்போல் ஆலங்குச்சி. என்ன சொல்லிக்கிறாங்க பழமொழியில? ஆலப்போல் விலப்போல் ஆலங்குச்சி வந்து விளக்கலாம். ஓகே, அது ஒன்றும் கிடையாது. சரிங்க ஐயா.
இவரெல்லாம் தாங்க வில்லேஜ் விஞ்ஞானிங்க. அப்படியேங்கப்பா பயங்கர சரக்கு கப்பு சரக்கு வாடை. எப்படி பரவலி வருது பார்த்தியா? அவரு என்ன பெண் சொன்ன ஆழப்போல் வேலைப்போல் ஆழம் வீடு இது போல் அப்படி பாட்டு வரும். அதை படிச்சுட்டு போறாரு காலங்கத்தால. இங்கே பாருங்க ஒருத்தர் ஒருவர் உறங்குகிறார். அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த விளக்கமே இதில் சரி வாங்க டெல்லுக்கு துட்டு தான். இந்த காலத்தில் நம்ம ஒருத்தர் கேட்குறோம்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி பேசுகிறது எவ்வளோ ஒரு விஷயம். அப்படியே நடந்து காவேரி ஆத்தங்கரைக்கும் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க அடாடாடாடாடாடா சோக்காக இருக்குது. வாங்க அழகு 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 அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. திண்டுக்கல் ஐயாப்பட்டி. ஆரம்பிக்கலாமா? வேப்பங்குச்சியில கூட வளர்க்குறா கசப்பு தன்மையா இருக்கு. கொஞ்சம் அளவுக்கு தோர்ப்பா இருக்கனால நல்லா இருக்குது. மூஞ்சி சுளிக்கல. நல்லா இருக்கு. கரெக்ட். நம்மளுக்கு கண்டென்ட் நம்மளுக்கே கொடுத்துட்றாருங்க. இங்கே பாருங்க அங்கே பாருங்க வெளிநாட்டு பறவையெல்லாம் பார்த்தேன். அதுக்குள்ளே பறந்துருச்சாட்டு இருக்கு. ஏன் ஆமாண்டா பெரிய நேரடா. அட இல்லை பிரதீப்பே பெரிய நேர நீ உலகால் சேசிக்கு இருக்கும். இப்போ தான் இருந்தது அதுக்குள்ளே பறந்துருச்சுடா. மக்கள் ஆட்டை கட்டண்டு வரோமுங்க. அப்பா நேற்று அப்படி போனோம் அதே மாதிரி காலங்காத்தால. ஐயோ மேலே ஏற்றி விட்டுக்கிறதான் பெஸ்ட்டு. மணல் தானுங்க ஜம்முன்னு இருக்குதுங்க. கௌதம் ஊர் ஒரு சொர்க்கம் மாதிரி உண்மையாலுமே. நான்லாம் இந்த ஏரியாவில் இருந்தேன்னா நடு ஆற்றுக்குள்ளே என்ன இந்த சீசன் டைம் இதெல்லாம் வந்து கடை போட்டிருப்பேன். மீன் கடை போட்டிருப்பேன். வைப்பு கடை பேர். யார் வேணாலும் வந்து வைப் பண்ணிட்டு போகலாம். ஆமாப்ல பிரதீப் ஏ பார்த்து வாடா வழுக்குது. ஏ பச்சைக்கிளி தப்பிச்சுட்டான்டா. ஆமாமாப்ல விழுந்த மாதிரி நடிச்சிருக்கலாம்ல. சரி வாங்க போவோம். நல்லா இருக்கு. எப்படி இருக்கு இந்த ஏரியாவில்? எப்படி இருக்குது? பயங்கரமா இருக்கு. ஒரு மன நிம்மதியா இருக்கலாமா? பார்க்கும்போது காலங்காத்தால இப்படி வர்றது எவ்வளோ ஃப்ரெஷ் மைண்டுக்கு. மாப்பிள்ள உங்களுக்கு எப்படி இருக்குதுங்க? குளிக்கிறது சூப்பரா இருக்கு. குளிச்சு போயிருவோம் மக்கம்னே. அப்புறம் வெயில் நேரத்துல வந்து குளிச்சுக்கலாம். நான் குளிக்கண்டா. நீ குளிப்பேன் நான் குளிக்க முடியாது. குளிச்சா வேகமாவே பசி எடுத்துட்டு போறோம். சரி சாப்பிடுவோம். நல்லா உங்க எல்லாத்தோட பசி ஆக்கிட்டு உங்க எல்லாத்தோட அதிகமாக கருதிங்க போறேன். ஆயிரம் இன்னும் கடாயே வெட்டல. பார்த்தா வெங்காயம் தொளிக்கிறாங்க. பார்த்தா ஆளுகளே வந்தாங்க 2 பேர் சமையல் பண்ணுற ஆளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய அமேசான் நதியை கடந்து இங்கே அடுத்தா ஆப்பிரிக்க நதிக்கு வந்துட்டோம். அடுத்து இந்த நதியும் கடந்தோம்னா தான் நம்ம அடைய வேண்டிய இந்த நாட்டுக்கு போகிறோம். இங்கே பாருங்க அடுத்து கடந்து இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கிறோம். அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு சகாரா பாலைவனத்தில் நடக்கிற மாதிரி ஃபீலிங்காக. ஆனால் குழுன்னு இது வந்து எப்படின்னா ஒரு ஜில்லு சகாரா பாலைவனம். ஜில்லு அப்பதான் தெரியும் ஏரியா. மத்தியானம் 12 மணிக்கு வெந்து விடும். அன்னைக்கு செம்ம இதா காட்டுறா. இந்த மாதிரி தண்ணிகள் இருக்க ஏரியால வந்து காத்துமே வந்து இயற்கை காத்து அடிக்கும். சிலுன்னு தான் இருக்கும். மத்தியானம் வாங்க குழுன்னு இருக்கும். கூட்டு வரேன். அந்த காத்து குழுன்னு இருக்கும். தரையில எப்படி காத்து வந்து குழுன்னு தான் வரும். அந்த தண்ணியோட எஃபெக்ட் இருக்கும். கடல் காத்துன்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி ஆத்து காத்து தான் அடிக்கும். அப்படிங்கிறீங்க மாப்பிள. மத்தியானம் மாப்பிள்ளை ஒரு எட்டு இந்த பக்கம் கூட்டிட்டு வந்துட்டு தண்ணின்னு குடிக்க அப்புறம் அங்கே ஓடுவீங்க. நான் காற்றை பற்றி தாங்க பேசுகிறேன். நீங்கள் வந்து ஹீட்டை பற்றி பேசுறீங்க. அந்த காற்று இயற்கையான காற்று அது வந்து மேட்ச் பண்ணிடும்னு சொல்கிறேன். அந்த வெப்பத்தை அந்த காற்று வந்து மேட்ச் பண்ணும். அதுதான் சொல்கிறேன். போனால் வெக்கையா இருந்துச்சுன்னா நீங்கள் என்னதான் ரொம்ப வெயில் அடிக்கும். ஆனால் அந்த வந்து அது குளிர் காட்டுருங்க. அப்படி நீங்கள் எய்ம் பண்ணாதீங்க. இங்கெல்லாம் அப்படிலாம் அடிக்காது. அங்கே பாருங்க அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டோம். அந்த பக்கம் ஒரு அண்ணா நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. ஜிம்ம போடுவோமா? அவர் நடந்து வர்றது பக்காவாக தெரியுது. போட் வச்சுட்டே நடந்து வர்றாரு அவரு. எவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் பாருங்களா. அங்கேருந்து இங்கே ஜம்முன்னு இருக்குதுங்க. சோக்காக இருக்குது. சரி வாங்க அப்படியே அந்த பக்கம் போவோம். அதே மாதிரி இங்கே அத்தனையுமே கூழாங்கல்லுங்க. இந்த வெள்ளை கலரில் இருக்கிறதெல்லாம் இதுதான். இது இப்படி போட்டால் உங்களுக்கு அப்படியே தெரியும் பாருங்க. அது நல்லா கூட காட்டியிருக்கலாம். அது காட்டு. நீ சொல்கிறேன்
இங்கே பாருங்க சுண்ணாம்பு கணக்காக இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து சுண்ணாம்பு எடுக்கிறாங்க மக்களே. அது இந்த சுண்ணாம்பு எப்படின்னா இது முழுசாக இருக்கும், அப்படியே வந்து சுடுதண்ணியில் போட்டால் ஏமாப்பில் தெரியுமில்ல உனக்கு, சுடுதண்ணியில் போட்டால் சுண்ணாம்பு ஆகுண்டா. இது வந்து வீடு வலிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த சுண்ணாம்பு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தெரிஞ்சுதான் சின்ன வயசில் எங்கள் அம்மா பண்ணியிருக்குது. இது மாதிரி சின்ன சின்னதாக இருக்குண்டா கிளிஞ்சல் பாக்கெட்டு வாங்கினது தண்ணியில் போட்டு வச்சோம்னா சுடுதண்ணியில் கிளிஞ்சல் பாக்கெட்டு. கரெக்ட். அது எப்படின்னா இதாகிடும், அது ஊட்டு ஒழிப்பாங்க. சின்ன சின்னதெல்லாம் பொறிக்க கொண்டு வந்து கிளிஞ்சல் பாக்கெட் மாப்பிள அது பார்த்தீங்களா கிளிஞ்சல் பாக்கெட்டு. இப்போல்லாம் அது யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த இது இருக்கல இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மக்களே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சின்ன சின்னதாக இருக்குது பாக்கெட்டாக இருக்கும். அதை வாங்கினது என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுடுதண்ணியில் போட்டு வச்சுருவோம். அது கொஞ்சம் நேரத்தில் சுண்ணாம்பா மாறிடும். அதை வச்சு அந்த காலத்தில் ஊடலாம் வலிப்போம். இந்த ரொம்ப ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி வைங்களேன். சூப்பர். இந்த சொல்லிடுவோம் அந்த ஸ்லாங் வந்து இப்போ வெளியூர்ல இருந்து இப்போ கொங்கு நாடு தென் மாவட்டங்கள் ஸ்லாங் மாறுதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஸ்லாங் வந்து இப்போ நான் அங்க இருந்து இங்க வந்தேன்னு வச்சுங்களேன், ஒரு வருஷம்னா ஒன்றும் தெரியாதுங்க. ஒரு நான் 2-3 வருஷம் 4-5 வருஷம் ஆக ஆக எங்களுக்கு இந்த பாஷை வந்துடுது, கொங்கு பாஷை வந்துடுது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொன்று நம்மளோட பாஷை வந்து டக்குன்னு எடுக்க முடியல, டக்குன்னு நான் பேச தான் அந்த ஃபுல் ஃப்ளோ வருது. ஆனா ஊர்ல போய் 2 நாள் இருந்தாதான் பசங்களோட அந்த ஃபுல் பாஷையே வருது. சில பேர் சொல்லுவாங்க பெருமைக்கு சொல்லுவாங்க, நான் எங்க போனாலும் எங்க ஊர் பாஷை தான் பேசுவேன். ஆனா அப்படி கிடையாது. அப்படி வாழும் போது அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். உண்மைதான். இப்போ உங்க ஊர்ல பேசிட்டு இருக்கேன் உண்மைதான் அப்படிங்கிறனா என் ஸ்லாங் மாறுதா, உங்களோட பேசும்போது என் ஸ்லாங் மதர் ஸ்லாங்கா மாறுது. சில பேர் பெருமைக்காக சொல்லுவாங்க, சொல்றேன் எங்க போனாலும் என் பாஷை தான் பேசுவேன். அப்பெல்லாம் கிடையாதுங்க. நம்மளோட வாழும் போது அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாற வேண்டியது வரும். கண்டிப்பா நம்ம ஊர் ஸ்லாங் மட்டும் மாறாதுங்க மாப்பிள்ள, நீங்க வெகு காலத்தீங்கன்னா உங்க குணாதிசயமே மாறிடும். உண்மையிலே அந்த என்னங்க வாங்க போங்கன்னா என்னடா வாடா பண்றது என்னோட இதெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க. இது வந்து எண்டா பாத்தீங்களா பேசும்போது என்னங்க வாங்க போங்கன்னு வந்துருது. எங்க ஊருக்கு போய் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தாங்க என்னோட அந்த பேச்சே மாறுது. அப்பதான் அந்த மதர் ஸ்லாங்கே வரும். மதர் ஸ்லாங்கே வரும். இப்ப பழக ஃபுல் ஸ்லோ அந்த ஃப்ளோ வரும், லைட்டா வரும். அந்த பாஷையே ஃபுல்லா மாறதுக்கு 2 நாள் 1 நாள் எடுத்துக்குது. கரெக்ட். டைகர் காக்கும் கரும்புலி ஜம்முன்னு இருக்குது பாருங்க. சே ஏன் அப்படியே ஏதோ ஒரு நாட்டக்கடன் அந்த மாதிரி இருக்குது. அந்த காலத்துல நாடு தானே, இந்த பக்கம் ஆத்துக்கு இந்த பக்கம் ஒரு நாடா இருந்திருக்கும், அந்த பக்கம் ஒரு நாடா இருந்திருக்கும். கொங்கு 24 நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கு நாடுகள் அது மாதிரி இருந்திருக்கும். அதான் அதுலயே வந்து சொல்லுவாங்க. எங்க ஆள் வந்து பள்ளிக்கூடம் மிக பயங்கரமான பவுலருங்க. அதை வந்து இப்போ உங்கள்கிட்ட நிரூபிக்கிறார். ஏங்க மாப்பிள்ள நீ வீடியோ பார்க்கலாம் மாப்பிள்ள, நாங்களும் போடுவோம் நல்லா பவுலிங்லாம் போடுவோம். ஏய் நம்ம லீவ் போடுங்க. இல்லை எடுக்கலீங்க, போடுங்க மாப்பிள்ள, போடுங்க மாப்பிள்ளை. லெஃப்ட் ஹேண்டுங்களா? லெஃப்டா நீங்க? இங்கே பாருங்க. ஏய் மாப்பிள்ள எரியுறீங்க. எரிதல் நின்று தான் போடுவீங்க. அவ்வளோ ரியாக்ஷன் எதிர்பார்க்காதீங்கயா. இங்கெல்லாம் ஒரு இல்லை வெறும் ஆக்ஷன் தான் வடிவேல் சொல்லுவான்ல, சொல்லுவார்ல. சாரி நம்ம இயல்பாக பேசும்போது அந்த நடிகர் அப்படி பேசும்போது அப்படி பேசக்கூடாது பப்ளிக்கில் சொல்லுவார் வடிவேல் சார். அது நம்ம பப்ளிக்கில் பேசும்போது அப்படி தான் பேசணும். கரெக்ட் மாப்பிள்ளை. ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாம். சரி கிளம்பும் போது மாப்பிள்ள கண்டென்ட் முக்கியமா? என்ன மாப்பிள்ள நம்ம மக்கள் மாப்பிள்ள நல்லா கூட போனா அண்ணன் தம்பி மாமா மச்சன மாதிரி தான் பழகிட்டு இருக்கிறோம் நம்ம சேனல்ல. ஓகே அவ்வளோதான். இது என்னதான் பண்ணாதே பண்ணுறோம். சரி ஓகேங்க மக்களே, அப்புறம் மீட் பண்ணுறேன் கொஞ்ச நேரம் கழித்து, சிறிது நேரம் கழித்து. நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா நீங்களே பேசுகிறோம். காவேரி ஆற்றுல வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. அதனால் வந்து ஆற்றை வந்து சாமியை தெய்வமாக கருதுறோம், காவேரி தாயாக கருதுறோம். அதனால் நாங்கள் அந்த அக்கறை கடந்து வந்து அந்த பக்கம் உள்ள காட்டுக்குள்ளே போயிங்க காமிச்சிட்டேங்க அவங்கள. இங்கிருந்து அந்த பக்கம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி 250 மீட்டர் வரும். அங்கே அவ்வளோ தூரம் தான் அப்படியே காமிச்சேன். ஒரு பஸ் போச்சு அந்த டாப் தெரிஞ்சா. சரி ஓகே மாப்பிள்ளை போகலாம். ஆஃப் பண்ணுறேன் மாப்பிள்ள. ஆஃப். இந்த ஊருக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து லுங்கின்னு எடுத்து கொடுத்துருவாங்க, எடுத்து கட்டிக்கிட்டு. அது ஒரு வைப் மாப்பிள்ள. ஒரு ஊருக்கு போனால் அங்கே லுங்கி கட்டிக்கிட்டு இந்த கிராமத்து இதுதான் இந்த கிராமத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து அது ஒரு மொமெண்ட்ஸ் வந்து அது கணிக்க முடியாத ஒன்று இருக்கும். ஒருத்தர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு யாராவது வீட்டுக்கு போகிறப்பன்னா
அவங்க லுங்கி எடுத்து கொடுப்பாங்க, லுங்கி கட்டிக்கிட்டு அடுத்த நாள் காலை இப்படி ஒரு பேசி நடந்துக்கிட்டு போகிற சுகமே வந்து அது ஒரு வேற மாதிரி இருக்கும், அது ஒரு வைப்பே வேற. இது நல்லா இருக்குதுங்க. வேலை கட்டுறது என்ன சொல்ற, நல்லா மெது இருக்குது. வேப்பங்குச்சி கொஞ்சம் நரநரன்னு இருக்கும். இது வந்து எப்படின்னா நல்லா இந்த காஸ்ட்லி ப்ரெஷ் எப்படி இருக்கும், சாஃப்டாக இருக்குமில்ல, ரொம்ப சாஃப்ட் அல்ட்ரா சாஃப்டாக இருக்குமில்ல, இது ரொம்ப அல்ட்ரா சாஃப்டாக இருக்குது. அதனால தான் அரை மணி நேரம் போட்டு நல்லா விளக்கிட்டு இருக்கேன். வேப்பங்குச்சினா 2 நிமிஷம் கூட விளக்கிட்டு நல்லா இருக்கு, விளக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆலங்குச்சி வேப்பங்குச்சினா தூக்கி போட்டிருப்பேன் 5 நிமிஷத்துல. இதனால ஒண்ணுமே தெரியல, பாட்டு விளக்கிட்டே வர பாருங்க. நான் பேச ஆரம்பத்துலேருந்து இன்னும் இருக்குது. ஆலங்குச்சி தாங்க. நான் நைட்டு முத வாழ்க்கையில் ஆலங்குச்சி விளக்குறேன். நல்லா இருக்குது, தேய்க்கிறதுக்கு நல்லா இதமாக ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, இந்த இடத்துல கல்லை கொட்டி சமைச்சிருக்காங்க பாருங்களேன். எல்லா வரைய ஜாயம் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்கோனுங்க. கௌதமில் மேலுமே கொடுத்து வச்சவன். இந்த விஷயம் இந்த இதை பற்றி உங்களுக்கு தெரியுங்களா? இந்த சீமா கருள் மொழி எதனால் வந்துச்சுன்னு வெள்ளக்காரந்த வீட்டு போனதா? ரைட். எங்க சேமக்கர் வேலையா? இப்போ உங்க ஊர்ல சேமக்கர் வேலை. ஆமா, இது உங்க ஊர்ல என்ன, இது என்ன சொல்லுவீங்க? சேமக்கர் வேலை தான், சேத்தக்கர் வேலை. அதாவது வேற சீமக்காரன். நம்ம அந்த காலத்துல சீமை வெளிநாட்டுக்காரன் வந்து சீமன்னு சொல்லுவாங்க. அந்த சீமை இப்போ ஏன் வந்து சீமன் ஏன் சீமை என்னங்கிறான்? அது வேற சீமை எடுத்து வருது. அதனால வந்து சீமை கருவேல மரம் சொல்லுவாங்க. வெள்ளைக்காரன் பார்த்து விட்டு வேலை தான். இது எங்கெங்க இருக்கோ அந்த இடம்லாம் வந்து ரொம்ப வறட்சியா இருக்கும், தண்ணி இல்லாத அளவுக்கு மாறி. எனக்கு என்னோட வேர் வந்து எத்தனையோ கிலோமீட்டருக்கு போகுமா. அதே மாதிரி இது வேரோட தான் எடுக்கணும். வேரோட புடுங்கினா மட்டும் இதோட எஃபெக்ட் இருக்காது. கொஞ்சம் விட்டாலுமே படந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் வந்து அரசாங்கம் வந்து இதை முன்னெடுத்தாங்க. அந்த பாதியிலேயே விட்டுட்டாங்க. இதெல்லாம் நான் எடுக்கணும். எடுத்தாதான் வந்து இப்ப இருக்க வறட்சி எல்லாம் வந்து தீரும். இதெல்லாம் அரசாங்கம் முன் வந்து பண்ணணும். மக்களுக்கு இன்னும் யூசேஜ் இருக்கும். பக்கத்துலலாம் வந்து ஈஸியா போர் போட்டா கொஞ்சம் அடியில தண்ணி வந்துடும். வறட்சி ஆயிரும் இதெல்லாம் தான். இங்கே பாருங்களேன், நம்ம வீடியோ பாருங்களேன், ஜாலியாகவும் இருக்குது, ஒரு கருத்தாகவும் இருக்குது. மாப்பிள்ளை கருத்து வாட்டி சேயிங் செம மாப்பிள்ளை, பரவாயில்ல. கருத்து சொல்ல முடியுது, வாழ்க்கை வந்து ஒளிர மாட்டேங்குது. அது எல்லாரும் அப்படி தான், எல்லாரும் கருத்து கந்தசாமி தான். அவங்க வாழ்க்கையில் அப்படி கிடையாது. அடுத்தவனுக்கு அட்வைஸ் சொன்ன போது நம்மளுக்கு இதான் இருக்கு, நம்மளுக்கும் அட்வைஸ் சொன்ன போது விடப்பா இருக்கு. யாரா அப்படி ஆனால் நம்ம அடுத்தவனுக்கு வந்து அப்படி இப்படி அட்வைஸ் பண்ணுவோம். அப்போ அவனுக்கு எப்படி இருக்கு? ஐயோ மாப்பிள்ள, நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு அப்புறம் பேசிருக்கீங்க. சரி, சொல்றது நல்லதுதான் மாப்பிள்ள சொல்லுவாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா, அப்படியே சமாளிக்கிறீங்க. இல்ல மாப்பிள்ள உண்மை அதான். ஏன்னா நிறைய பேர் நமக்கு என்ன மாப்பிள்ள மாப்பிள்ள இது எல்லாமே ஆத்தங்கரை தான், சும்மா குடிசை மாதிரி போட்டு தங்கியிருக்காங்க. தண்ணி ஃபுல்லாக வரும்போது போக வேண்டியதான். அது மாப்பிள்ள இதுக்கு மேலே காலையில அவ்வளோ தண்ணி வருங்கிறத நான் என்னால் நம்ப முடியல. போயிருக்கு, அதுதான். இல்லை மாப்பிள்ள, எனக்கு இதுக்கு மேலே வந்து தண்ணி இவ்வளோ தூரம் வருங்கிற டவுட்டு தான். ஏன்னா ரொம்ப உலகத்தில் தண்ணி வற்றாக்குறை ஆகிட்டு இருக்குது. தெரியுது மாப்பிள்ள, அது தெரியுதுங்க மாப்பிள்ள. இதுக்கு மேலே வந்து அந்த அளவுக்கு மழை பெஞ்சு வருமா அப்படிங்கிற டவுட்டுங்கிறேன். கலிகாலத்தில் என்ன மாப்பிள்ள, ஆடு ஒன்று கடிச்சிட்டு போயிருக்கு. நம்ம ஆள் பாருங்க, அவையெல்லாம் வாட்ச் பண்ணி சொல்றாருங்க. எங்க ஆளு கரும்புலி பாத்தீங்களா இல்லையா? ஏங்க அடுத்து பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன அப்படின்னா பனைமரம் தானுங்க. ஆனால் பெரிய பெரிய ஆணிவேர் கொண்ட மரங்கள் எல்லாமே வந்து பெரிய புயல் காற்று வந்து சாஞ்சிருது. எனக்கு தெரிஞ்சு பனைமரத்துக்கு ஆணிவேர் இல்லை, பக்க வேர் தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த கஜா புயலில் கூட ஒரு பனைமரம் கூட சாயலை அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இதனால தாங்க இந்த பனை மரத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டின் மரமாக அறிவிச்சிருக்கிறோம். அந்த காலத்தில் வந்து பனைக்கு வந்து அவ்வளோ ஒரு மதிப்பு. வளையும், ஓ ஃப்ளெக்சிபிலிட்டி, ஓ அப்போ வந்து வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தால் நம்ம பொழைச்சிக்கலாம். மணல் அரிச்சு அந்த வேர்லாம் மேலே அப்படியே ரவுண்ட் அப் ஃபுல்லாக திருப்பி பாருங்க. இல்லை மாப்பிள்ள ஒரு சொன்னாப்புல பாருங்க, பனைமரம் வந்து வளையங்கிறாப்புல. அப்போ இதுலேருந்து ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலுமே சில இடங்களை வளைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி பொழைச்சிக்கலாம். இல்லை நான் அப்படித்தான் இருப்பேன் வைப்பேன்னா மண்டக்கான இருக்கக்கூடாது நண்பர்களே. தேவையான இடத்துல தான் மண்டக்கான இருக்கணும். இறங்கி போகிற இடத்துல இறங்கி போகணும், ஏறி போகிற இடத்துல ஏறி போய்க்கணும். நீங்கள் அப்போ இந்த விளாகில் பாருங்க, நாங்கள் 3 பேர் சின்ன பசங்க தான். ஆனால் எத்தனை விஷயங்களை பாருங்கள் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அப்படி இதையெல்லாம் பேசிட்டு போகிறோம் பாருங்க. இருக்கனால தான் வந்து என் ஊரை விட்டுட்டு இங்கே வந்து ஒரு இடத்துல பல்ல கடிச்சு வேலை பார்க்கக்கூடியது இருக்கு. நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இறங்கி போனால் தான் அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் நம்ம முடிக்க முடியும். நம்ம போய் என்ன அதை எப்படி நீ எந்த வேலை சொல்றியா, அதை எப்படி இந்த வேலை செய்யறா, நான் என்ன ஊருக்காரன் தெரியுமா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமாலாம் சொல்ல முடியாது. எல்லா தொழிலும் சமமான தொழில். நமக்கு தேவை வருமானம். வருமானத்துக்கு என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம், தப்பே கிடையாது. அதுக்கான தப்பான தொழில் பண்ணக்கூடாது மக்களே. மாப்பிள்ள திருப்பூர வேலை பண்றாருங்க. என்ன மாப்பிள்ள ஆர்வ பிளான்ட்டா?
காமன் இடிபின்னு சொல்லுவாங்க. ஆ. இடிபி ம் இந்த டையிங்ல வரக்கூடிய அழுக்கு தண்ணிகள்லாம் வந்து பொது சுத்திகரிப்பு நிலையம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆ அங்க வளர்ப்போம். ஓ அதை சுத்திகரிச்சு என்ன பண்ணுவீங்க? அதாவது ஜெயலலிதா பீரியட்ல வந்து தெரியலம்மா. சரி சாரி ஜெயலலிதா அம்மா பீரியட்ல வந்து ம் அந்த அழுக்கு தண்ணிலாம் வந்துட்டு மக்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ம் அந்த தண்ணி வந்து அதனால வந்து இன்ஸ்பெக்ஷனு நிறைய பிரச்சனை வந்து மக்களுக்கு வருது. நிறைய ஒரு திருப்பூர்லாம் வந்து பெரிய இண்டஸ்ட்ரினால பிரச்சனையானதுனால ஜெயலலிதா அம்மா வந்து இந்த மாதிரி ஆர்டர் போட்டாங்க. ம் இனிமேல் வந்து டையிங் நடத்தக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி கழிவு தண்ணிகள் வந்து 1,00,000 லிட்டருக்கு மேலே அதிகமாக 50,000 லிட்டருக்கு மேலே அதிகமாக வரக்கூடிய இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி சிஇடிபி பிளான்ட் போட்டு ம் நீங்கள் ரன் பண்ணியே ஆகணும். இந்த தண்ணியை வந்து நீங்கள் ரெக்கவரி பண்ணி திருப்பி யூஸ் பண்ணுங்க. ம் எதுக்குனாலும் யூஸ் பண்ணுங்க, ஆனால் ரெக்கவரி பண்ணணும். கொஞ்சம் தண்ணி கூட மக்களுக்காக வெளியே போய் வந்து பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல் மாசு ஆடக்கூடாது. சின்ன சின்ன பிளான்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக வச்சிருப்பாங்க. வைக்க முடியாதவங்க வந்து ஒரு 10 கம்பெனிக்கு சேர்த்து ம் பொது சுத்திகரிப்புன்னு சொல்லிட்டு சிஇடிபின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. ஓ நீங்கள் அதில் வேலை பண்ணுறீங்க? இங்க எல்லாமே இது பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து எல்லா கம்பெனிலேருந்து பெரிய பைப் லைன் போட்டு தூரத்துலேருந்து ஒரு 10-20 கம்பெனி ஒரே கம்பெனி கூட்டு ஓட்டுவாங்க. ம் இப்போ அந்த தண்ணி சுத்திகரிச்சு நீங்களே கம்பெனிக்கு யூஸ் பண்ணுவீங்களா? அதே வாஷிங்க்கு அப்படி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. பரவாயில்ல, நல்ல மெத்தட் தானே. ரொம்ப நல்லது. ம் அந்த தண்ணிலாம் வந்து வெளியெல்லாம் கலந்துச்சுன்னா நிறைய இன்ஸ்பெக்ஷன் வரும். ம் ம் இப்போ உள்ள இருக்க எனக்கே வந்து நான் வந்து ஊர்ல இருந்து வரும்போது அந்த கையெல்லாம் வந்து தெளிவா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா கையெல்லாம் ஃபுல்லா கருத்து இருக்கும் பாருங்க. ம் 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 என் ஸ்கின் எல்லாம் கருத்து, அந்த தண்ணி படப்பட ம் ம் ஃபேஸே ஃபுல்லா கருத்து, அந்த இது எஃபெக்ட் இருக்கு. எஃபெக்ட் தெரியுதா? அதான் அதான் கரெக்ட் மாப்பிள்ள. பரவாயில்லையே மாப்பிள்ள. மாப்பிள்ளை பார்த்தா மாப்பிள்ளை பயங்கரமான ஆளாக இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி தான். அவ்வளோதானுங்க. இல்லை ஜம்முனெல்லாம் அங்கிட்டு ஒரு ஓரமாக போய் எல்லாம் நீட்டாக கழுவிட்டு இங்கிட்டு வந்தாலும் பார்த்தா மூஞ்சியே கழுவுற தூங்கி இருந்துச்சு. மூஞ்சி கழுவி வாயெல்லாம் கொப்பளிச்சாச்சு. ஆனால் வேறு மாதிரி இப்படி ஒரு ஓடுறத நீங்கள் சூப்பராக இருக்குது. ஜம்முன்னு இருக்குது. வாங்க மாப்பிள்ள, எப்படி இருந்துச்சுங்க இந்த பயணம்? இப்போ தூக்கிழமை போகுது. அப்போ இந்த மூஞ்சி இருந்தால் ஃப்ரெஷ்ஷு. நல்லா இருந்துச்சு. காலங்காத்தாலே ரொம்ப தூரம் இப்படி நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. கருக்கள் இருக்கனால அந்த சூரியன் வந்து நல்ல ஒரு உதயம் இல்லை. இது பயங்கரமா இருக்குடா. உங்களுக்கு இப்போ ஃபோட்டோ எடுத்தோன்னா அட்டகாசமா இருக்கு. அப்படியே பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு தெரியுமா? இங்கே பாரு, கரும்புலி. கருமொழி புதுசாக இப்போ தான் இந்த பேரே வந்து கேள்விப்படுறேன். அப்பா சூப்பராக இருக்குதுங்க. செம்மையாக இருக்குது. அப்படியே எனக்கு இப்போ என்ன ஆசைனா ஆற்றுல குளிக்கலாமான்னு ஆசையாக இருக்குது. மாப்பிள்ளை 2 பேர் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. நம்மள போய் அவங்களே கூட்டு வரலாம். இங்கே பாருங்க, மேலே பாருங்க, நீர் காக்கா பறக்குது பாருங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? செமையாக இருக்குது. குளிக்கலாம். திடீர்னு வந்து ஒரு புதுசாக குளிச்சோம்னா புது தண்ணி சேராமல் போயிடும். எங்கே போனாலுமே நீங்கள் ஒரு தண்ணியில் மூஞ்சி கழுவிட்டு கைகால் மூஞ்சி கழுவிட்டீங்கனாலே அது செட் ஆயிரும் தண்ணி நம்மளுக்கு. உண்மை தண்ணி இல்லை இல்லை புது இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி மக்களே நீங்களே சரி போனோடனே ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தண்ணி உங்களுக்கு சேராதுன்னு பயப்பட தேவையில்லை. மூஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி குடிச்சிங்க அப்புறம் தண்ணி உங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகிக்கு. இது நான் வந்து கேள்விப்பட்டதுங்க. எந்த விதத்தில் உண்மை ஆடும்போது நல்லா இருக்கும். அது ஃபினிஷிங்கில் ஒரு அரை நாள் ஒரு நாளைக்கு அப்புறம் தான் அங்கே போய் முடியாமல் இருக்க மாதிரி வந்துடும். சரி இங்கே பாருங்க, ஒரு ஓரமாக நிற்கல, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் குளிக்கிறேன். நான் குளிக்கிறேன்ப்பா. அப்படியே இருங்க, சட்டை கழட்டிட்டா. மாப்பிள்ளை எங்களுடன் வந்து சிறப்பான சில சம்பவங்கள் செய்ததால் இந்த பொன்னான கௌரவ பட்டத்தை மாப்பிள்ளைக்கு அளிக்கிறேன். கை தட்டிக்கிங்க. இந்த கௌரவ பட்டம் எனக்கு தேவையில்லை என்று நான் எனக்கு பிரச்சனை இல்லை, கௌரவம் கதறியா? ஆமாம் மக்கள்ஸ், நாங்கள் போட்டிருக்க உடைகள் எல்லாமே வந்து கௌதம் ப்ரோவோட தான். மக்களே தூரத்தில் போட்டா அஞ்சலிக்கிட்டா செமையாக இருக்குடா. இந்த வாட்ச் வாட்டர் ப்ரூஃப் வாட்சுங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போட்டு சத்தியமாக போயிடும். நான் ஏன்னா இந்த மலையில் தெரியல ஒரு பட்டம் வேலை செய்யாது. அப்படியா? சரி தர. ஆனால் இப்போ வேலை வேண்டாம், அது பார்த்தா ஒரு தெண்டமாக கட்டி வச்சிருக்கிறோம். இந்த மாப்பிள்ள ஓரளவுக்கு தான் ஏதோ மழை தண்ணி வரல, அதுக்கு தண்ணியில் வச்சு ஊற வைப்பியா? மக்கள்ஸ் அப்படியே பாருங்க, அந்த தண்ணியில் அவர் சும்மா மட்டும் தான் படுத்துருக்காரு. அதுவாக கூட்டிகிட்டு போகுது பாருங்க. அப்படியே இழுத்துட்டு போகுதுடா. ஆமாம் மகளே, இப்போ பாருங்க ஆற்றுல தண்ணி விளாதான் இருக்குது. ஆனால் இந்த தண்ணி வேறு நம்ம இழுத்துட்டு போகுது பாருங்களேன். பாருங்களேன். ஆனால் வேகமாக போகிற மாதிரி முடிச்சு பார்த்தா பக்கத்துல தான் இருக்கிறா. மக்கள்
இவரு கல்யாணம் ஆனவர், அதனால இவர் என்ன தமிழ்ல இது போட்டாலும் வந்து செட் ஆகும். நாங்கள் கன்னி பயலுங்க, கொஞ்சம் பார்த்து. மாப்பிள்ளை கூட சொல்லிவிட்டான். நீ ஆனா கல்யாணம் முடிச்சு இவ்வளவு ஜாலியா சுத்திட்டு இருக்கல, ஒரு பேச்சுலர் வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இத்தனைக்கு ஒரு பையன் வேற. மாப்பிள்ள நம்ம பொழப்பு அந்த மாதிரி மாப்பிள்ள, நம்ம சந்தோஷமா இருந்தா தான் மக்கள் சந்தோஷமா வச்சுக்க முடியும். உண்மையா இல்லைங்களா? நான் சந்தோஷமா இருந்தேன்னா தான் அந்த வீடியோ சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நான் வந்து ஒண்ணுமே இல்லாம மக்களே அவ்வளோ அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காதுல்ல. அதை என்ஜாய் பண்ணு. அவ்வளோ மேலே தண்ணி வந்து எப்படி இருக்கு தெரியும்? மொட்டை மட்டைக்கு இருக்கு. அப்படியே ஜிலு 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 சைஸாக இருக்குது. ஒரு 2 மாதத்துக்கு மண்டை சுத்தமாக இருந்தால் எல்லாமே சுத்தமான மாதிரி புத்துணர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. சம்மருக்கு மொட்டை போட்டு கரெக்டு தான் போட்டிருக்கீங்க. இல்லை அதுவாக அமைஞ்சிருச்சுங்க. உண்மையான இந்த சம்மருக்கு இந்த மொட்டை விட எவ்வளோ பரவாயில்ல, தேவையில்லைங்க. முடி இவ்வளோ முடி முளைச்சிருக்கு, அதான் கொஞ்சம் ஒரு முடி நல்லா வந்துச்சுங்கய்யா. அதான் வந்துருச்சு. அதிகமாக அந்த இது குள்ளா போடாமல் மண்டை இந்த மாதிரி ஃப்ரீயாக அப்படின்னா நல்லா வரும். ஆமாம், எதுக்குங்க குள்ளா? நம்ம என்ன போய் சொன்ன மாதிரி மாப்பிள்ளை எல்லாரும் சிங்கிளாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம கல்யாணை பையனே இருக்கிறான். இது மேலே என்ன போய் குள்ளா இருக்கு போட்டுக்கிட்டு நீ ஊருக்காரங்க மொட்டை பார்த்துருவான்னு சொல்லி பார்க்குற, உலகமே பார்க்குது. சொன்ன மாதிரி ஏன்னா அதான் அந்த ஃபோனில் காட்டும்போது அந்த வெக்கர் இல்லை மாப்பிள்ள, நேரில் இருக்கும்போது அது ஒரு மாதிரி இதாக இருக்குது. நம்ம ஊராக இருந்தாலுமே சரி, அதெல்லாம் போனதெல்லாம் போதே மூட்டை எழுந்திரிச்சோம் அப்படிங்கிறியா? உங்கள் ரியாக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். சரி ஓகே மக்களே, போலாங்க. போலாம். அப்படியே போங்க. ஃபோன் தண்ணியில் போட்டுருண்டா. தண்ணிக்கால கண்ணை முழிச்சா ஜம்முன்னு இருக்குது. டேய் செம்மடா, கண்டிப்பாக வந்து குளிங்கடா. மிஸ் பண்ணிடாதீங்க, உண்மையிலே கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நான் யாரோட பாதையிலையும் போக விரும்பலை. நான் போகிற பாதையெல்லாம் எப்படி நடந்து இருக்கேன் பாருங்க. இப்படி போய் இப்படி வந்து செமையாக இருக்குது. ஒரு மலை மாதிரி அழகாக இருக்குதுங்க. எங்கே பாருங்களேன் மக்கள், இங்கே பாருங்க. யானை கேசவன் லோகோ போடல, யானை வந்திருக்கு இந்த இடத்துக்கு. யானை பாதையா? யானை வந்திருக்கு. இந்த இடங்கள் பாருங்க, யானை வந்திருக்கு. யானை இங்கே கேசவன் லோகோ போடலாம்டா. போடலாமா? ஆமாப்ல, போட பார்க்கலாம். ஸ்டார்டிங் போடுமா? என் மூஞ்சி வேற அப்படிங்க, நீ வேற மாதிரி வரைஞ்சிடாத. வரா இவர் ஆர்டிஸ்ட்டுங்க, இவர் ஆர்டிஸ்ட் இல்லை, நீ வேறு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டல கரும்புலி. ஸ்டார்ட் பண்ணலாமா கேசவன்? பாருங்க கேசவனை பாருங்க, இங்க பாருங்க கேவை பாருங்க. இருந்தாலும் என் மாப்பிள்ளை எனக்காக இவ்வளவு தூரம் போட்டதை நான் ரொம்ப பெருமிதமா நினைக்கிறேன். இங்க பாருங்களேன், K7 தெரியுதா? பயங்கரமா இருக்குடா. கம்மி போட்டோ கூட எடுத்துக்கலாம் மாட்டிருக்கா. நடுவில் நீங்க இருங்க. மாப்பிள்ளை 7 போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிராஸா வந்திருக்கோம் பிரதீப். இது 7 வந்து நீ இப்படி இழுத்துருக்கோம், நீ கிராஸா இழுத்துருக்கணும். சரி, இன்னொரு டைம் அப்புறமே வந்து போடலாவா? ஆனா செம்மையா இருக்குடே பிரதீப். நான் கண்டிப்பா அப்புறமே எப்படி செஞ்சு ஒரு போட்டோ ஒன்று எடுக்க போறேன். சுபாஷ், சுபாஷ், மாப்பிள்ளை மகளே, அவ்வளோதானுங்க. இதோட முடிச்சுக்கலாம். மாப்பிள்ளை வரை இன்னைக்கு விளாக் எவ்வளோ தூரம் பார்ப்போம்னு தெரியல. ஆல்ரெடி எண்டு கார்டு வேலை போட்டேன். வந்துட்டாப்பையா? ஒர்த் 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 ஒர்த். மக்கள், அன்னைக்கு இந்த மாதிரி ஜட்டி மேலே போட்டுருந்துட்டு போட்டோடனே ஒருத்தர் வந்து கேட்டார், என்னங்க ஜட்டியில் மேலே ஓட்டுக்கிறீங்கன்னு. இது என்னன்னா போட்டால் மண்டை கொஞ்சம் குழுன்னு இருக்குங்க வெயிலுக்கு. தண்ணியில் நினச்சி புளிஞ்சதுக்கப்புறம் தான் மேலே போடுவோம், தலை மேலே போடுவோம். என்னங்கன்னா மண்டை கொஞ்சம் குழுன்னு இருக்கும். வெயில் காலத்தில் கிணத்துல குளிச்சுட்டு இந்த மாதிரி தான் போட்டு போவோம். கிராமத்தில் நாங்கள் பண்ணிக்கிறோம், எல்லா கிராமத்துலையும் பண்ணிட்டு இல்லை. எங்கள் இடம் ஜாலியாக அப்படியெல்லாம் இதெல்லாம் இயல்பு தான். இந்த இடத்துல போட்டுக்குங்க, நீங்கள் வாட்டுக்கு ரோட்டில் நடக்கும்போது மண்டையில் போட்டு நடந்து போவாங்க. நம்ம ஏரியா கிராமத்துக்குள்ள இந்த மாதிரி பாட்டுக்கலாம். தமிழ் இப்படி போடுவோமா? இல்லை, நான் அப்படி பாடுறேன். வாமாப்ல பொறுத்து ஹரி. ஆமா, இங்கெல்லாம் கேமராவோட தானே சுத்துவேன். நான் குளிச்சிட்டேன். நான் குளித்தேன். இங்கிருந்து அக்கறைக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கோம். அதான கண்டென்ட் இன்னைக்கு. காலை கடன் போகிறோம்.